சமயங்களில் குடும்ப பாரம் நம்மை அழுத்துவது என்னவோ உண்மைதான். ஆனால் அதில் சந்தோஷமான தருணங்களும் இல்லாமல் இல்லை. நம்மை அறியாமல் குடும்ப தலைவன் என்ற கர்வமும் அவ்வப்போது ஏற்படுவதுண்டு. என்ன ராமானுஜா, சாரங்கன் அனுபவஸ்தன், அவன் சொல்வதெல்லாம் உண்மைதானா? எதற்காக உன்னை கேட்கிறேன் என்றால் நீ புது அனுபவஸ்தனாயிற்றே. அடியன் கிரகஸ்தாசிரமத்தில் நுழைந்து சில நாட்கள் தானே ஆகிறது. இந்த அனுபவங்கள் எல்லாம் அடியனுக்கு இன்னும் ஏற்படவில்லை. எனக்கும் தான் இவையெல்லாம் தெரிய நியாயமில்லையே. ஏன் ஏக்க பெருமூச்சு விடுகிற திருமேனி? வேண்டுமென்றால் சொல். உங்கள் அகத்திற்கு நானும் ராமானுஜனும் வந்து விரைவிலேயே திருமேனியையும் கிரகஸ்தனாக்குங்கள் என்று உன் பெற்றோரிடம் பேசுகிறோம். ஐயோ வேண்டாம் சாரங்கா, என் சுதந்திரத்திற்கு அதற்குள் வேட்டு வைத்து விடாதே. இன்னும் கொஞ்ச நாள் சுதந்திர காளையாய் சுற்றி வந்து விடுகிறேன். அதோ உன்னை போல இன்னொரு சுதந்திர காளையும் வருகிறது பார். கோவிந்தனை 2-3 நாட்களாக காணவில்லையே. எங்கே? பெற்றோர்களை பார்க்க மதுரமங்கலம் போயிருந்தாரா? இல்லை, இதுவும் ஒரு மங்கலம்தான். ஆனால் புருஷ மங்கலம். அடியேனின் தங்கை பூமி தேவியை பார்க்க போய்விட்டு வருகிறான். வா கோவிந்தா, உட்கார். என்ன கோவிந்தா, முன்பெல்லாம் பூமி தேவியை பார்க்க புருஷமங்கலம் போனால் அன்று சாயங்காலமே திரும்பி விடுவாய். ஆனால் இப்போதெல்லாம் 2-3 நாட்கள் கழித்துத்தான் திரும்பி வருகிறாய். ஏன் இந்த மாற்றம்? தாசரதி என்ற அந்த ரத்தினத்தை பிரிந்து வருவதற்கே எனக்கு மனமில்லை அண்ணா. தாசரதியா? அது யார்? அடியேனின் தங்கையின் குழந்தை. பார் ராமானுஜா, உன்னை விட கோவிந்தன் அவன் தங்கையின் மீது அதிக பாசம் வைத்திருக்கிறான். அதைவிட இப்போது தங்கையின் குழந்தை இன்னும் அதிகமாக அவனை ஈர்க்க ஆரம்பித்திருக்கிறது. உண்மைதான் அண்ணா. குழந்தையின் முகத்தில் ஒரு தெய்வீக கலை இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. கையில் குழந்தையை எடுத்தாலே அலாதியான ஒரு அதிர்வு நம்மை ஆட்கொள்கிறது. அதனால்தான் சொல்கிறேன், குழந்தையை விட்டு வருவதற்கே எனக்கு மனம் இல்லாமல் போய்விடுகிறது. அந்த உணர்வு எனக்கும் இருந்தது கோவிந்தா. அது மட்டுமல்ல, நடந்த இன்னொரு சம்பவத்தை கேட்டால் நீங்கள் அனைவருமே ஆச்சரியப்பட்டு போவீர்கள். அப்படியா? நேற்றைய முன்தினம் திடீரென்று குழந்தை அழ ஆரம்பித்து விட்டது. எப்படி யார் யார் சமாதானப்படுத்தினாலும் கையில் நிற்காமல் அழுது கொண்டே இருந்தது. பூமாவின் மாமியார் தனக்கு தெரிந்த கை வைத்தியத்தை எல்லாம் செய்து பார்த்து விட்டார். மாமனார் அந்த க்ஷணம் குழந்தையை வைத்தியரிடம் அழைத்து போக வேண்டும் என்கிறார். மாப்பிள்ளையோ குழந்தையை சமாதானப்படுத்த என்னென்னவோ வேடிக்கைகள் எல்லாம் செய்து காட்டுகிறார். குழந்தையின் அழுகை அதிகமானதை தவிர சற்றும் குறையவே இல்லை. எனக்கென்னவோ தோன்றியது. குழந்தையை தோளில் சாய்த்து கொண்டு ஒரு தமிழ் பாசுரத்தை பாடினேன். என்ன ஆச்சரியம்! குழந்தை அழுகையை சுத்தமாக நிறுத்திவிட்டு என்னை பார்த்து பொக்கை வாயை திறந்து சிரிக்கிறது. ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. பாசுரத்தை கேட்டு குழந்தை அழுகையை நிறுத்திவிட்டதா? கோவிந்தா, நீ இன்னொன்றை கேள்விப்பட்டால் இதைவிட ஆச்சரியமாக இருக்கும். இதே போன்ற ஒரு சம்பவம் உன் ராமானுஜர் அண்ணா சிறு குழந்தையாக இருந்த போதும் நடந்திருக்கிறது. ராமானுஜரின் அம்மா இதை பற்றியெல்லாம் எனக்கு விவரமாக சொல்லியிருக்கிறார். அப்படியா? என்ன அது? ராமானுஜரும் சின்னஞ்சிறு குழந்தையாக இருந்த போது இதே போல்தான் ஒரு நாள் யார் சமாதானப்படுத்தியும் சமாதானமாகாமல் அவன் அழுதிருக்கிறான். ராமானுஜரின் சித்தியும் சித்தப்பாவும் பெற்றோர்களும் தங்களால் ஆன மட்டும் குழந்தையின் அழுகையை நிறுத்த என்னென்னவோ செய்து பார்த்திருக்கிறார்கள். குழந்தையின் அழுகையை நிறுத்த முடியாமல் தவித்திருக்கிறார்கள். திடீரென்று தூரத்தில் ஒரு தமிழ் பாசுரம் கேட்க குழந்தை சட்டென்று அழுகையை நிறுத்திவிட்டது. அப்படியா? அந்த தமிழ் பாசுரத்தை பாடியது யார்? திருக்கட்சி நம்பிகள். குழந்தைக்கு அந்த பாசுரத்தின் அர்த்தம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அது ஒரு வைணவ சிரேஷ்டரின் வாயிலிருந்து வெளிப்பட்ட பகவானின் பக்தியில் நனைந்த பாடல். அது குழந்தையின் செவி வழியே புகுந்து அதன் இதயத்தை சுண்டி இருக்கிறது. அதுதான் குழந்தையின் அழுகையை நிறுத்தி இருக்கிறது. அப்படியென்றால் அண்ணா, தாசரதி அழுகையை நிறுத்தியதற்கு நானும் கூட இப்படி சொல்லலாமே. எப்படி? பூமி தாசரதியை சுமந்திருந்த போது தாங்கள் எத்தனை சிரத்தையோடு பூமிக்கு சத் விஷயங்களை போதித்திருக்கிறீர்கள். ஓ, ராமானுஜன் குடும்ப விஷயத்தில் கூட ஸ்ரத்தை எடுத்துக்கொண்டு இதையெல்லாம் செய்திருக்கிறானா? தங்கையின் மீது மிகுந்த பாசமும் பிறக்கப் போகும் குழந்தையின் மீது அக்கறையும் கொண்டவர் ராமானுஜர் அண்ணா. கர்ப்பத்திலேயே தாசரதி சத் விஷயங்களை கேட்டிருக்கிறான்.
அதனால்தான் நான் பாடிய பாசுரத்தில் அவனுக்கு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. கர்ப்பத்தில் இருக்கும் போதே அந்த குழந்தை சத்விஷயங்களை கேட்க வேண்டும் என்று நான் நினைத்ததற்கு காரணம் இருக்கிறது. நம் சம்பிரதாயம் தழைக்க வேண்டுமென்றால் அதை பரப்புவதற்கு நம் சம்பிரதாயத்தில் உரியவர்கள்தான் சரியானவர்கள். புதியவர்களுக்கு நம் வைணவ சம்பிரதாயத்தை முதலிலிருந்து கற்றுக் கொடுத்து அதை அவர்கள் கிரகித்துக் கொண்டு பிறகு பரப்புவதை விட பிறக்கும் போதே நம் சம்பிரதாயங்களில் பரிச்சயமான சத் விஷயங்களை மனதுக்குள் வாங்கிக் கொண்ட ஒரு குழந்தை முக்கியமல்லவா? அந்த குழந்தை ஆரம்பத்திலிருந்தே விஷயங்களை கற்றுக்கொள்ளும் அல்லவா? ஆமாம் அண்ணா, தங்களின் முன் யோசனை மிகவும் பாராட்டுக்குரியது. நீ சொன்னது போல் தாசரதி சத் விஷயங்களையும் பாகவத சிரேஷ்டர்களின் கதைகளையும் கர்ப்பத்திலேயே கேட்டதனாலோ என்னவோ அவன் முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்கிறது. பிற்காலத்தில் இவன் நம் சம்பிரதாயங்களை பரப்ப உதவப் போகும் நம்பிக்கை நட்சத்திரம் என்ற எண்ணம் என் மனதில் எப்போதோ கிளைத்து விட்டது. சரி, வாருங்கள், எல்லோரும் பெருமாளை சேவிக்கச் செல்வோம். சுவாமி, நீ இன்னும் போகவில்லையா? அடியேன் தான் சொல்லிவிட்டேன் அல்லவா, மேல்முலை வாசல் கதவை திறக்க மாட்டேன் என்றால் திறக்க மாட்டேன் தான். விறகு இனி ஒரே வாசல் வழியாகத்தான், அதுவும் நான் கூறிய தெற்கு வாசல் வழியாகத்தான் வர வேண்டும். சாவியை கேட்டு எல்லாம் தொந்தரவு செய்தால் விறகிற்கு நான் வேறு ஆளை பார்க்க வேண்டியதிருக்கும். சுவாமி, தாசன். அடியேன் என்ன பெருமாளை தரிசனம் செய்தாகிவிட்டதா? ஆயிற்று சுவாமிகளே. நல்லது, அடியேன் வருகிறேன். சுவாமி, தங்களை காணத்தான் இப்போது இங்கு வந்து கொண்டிருந்தேன். கொஞ்சம் தங்களிடம் பேச வேண்டும். இப்போதே பேச வேண்டுமா? சரி, சொல்லுங்கள். தாங்கள் அவசரமாக செல்கிறீர்கள் என்றால் அடியேன் பிறகு வந்து தங்களை சந்திக்கிறேன். பிறகு வரும்போதும் அடியேன் வேறு பணிகளில் பிணைந்தில்லாமல் இருப்பது எப்படி சாத்தியமாகும்? என்ன பேச வேண்டுமோ அதை இப்போதே பேசிவிடுவது நல்லது. சரி, தங்கள் விருப்பப்படியே. ஒன்றுமில்லை, நம் மடப்பள்ளிக்கு மளிகை பொருட்களை கொடுக்கிறார் இல்லையா? அதில் சில விஷயங்கள் தங்கள் கவனத்திற்கு வந்ததா இல்லையா என்று தெரியவில்லை. அது பற்றி பேசலாம் என்றுதான் அடியேன் வந்தேன். நீங்கள் சொல்வதை பார்த்தால் அடியேனுக்கு எதிலும் கவனம் இல்லை என்று கூறுகிறீர்களா? அடியேன் அப்படி கூறவில்லை. கோவில் நிர்வாகம் பல காரியங்களை உடையது என்பதை அடியேனும் அறிவேன். தாங்கள் ஸ்ரீரங்கம் கோவில் நிர்வாகத்திற்கு புதியவர். அதே சமயத்தில் பல விஷயங்களை கைகொள்ளும் போது ஒன்றிரண்டு தங்கள் கவனத்திற்கு வராமல் போயிருக்கும் அல்லவா? நம்பிகளே, அப்படி அசிரத்தையா இருப்பவன் அல்ல அடியேன். இருந்தாலும் தாங்கள் சொல்ல வந்ததை சொல்லுங்கள். அடியேன் சுற்றி வளைக்க விரும்பவில்லை. தாங்கள் அன்று ஒருவரை அறிமுகப்படுத்தினீர்களே, அவரிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட மளிகை பொருட்கள் அளவு குறைந்து வருவதாக அறிந்தேன். அறிந்தேன் என்றால் தங்களிடம் யார் அறிவித்தது? மடப்பள்ளியில் இருந்தே அறிந்து கொண்டேன். இப்போதுதான் புரிகிறது. அன்று வெகு நேரம் மடப்பள்ளி ராகவனிடம் நீங்கள் உரையாடிக் கொண்டிருந்த போதே அடியேன் அறிந்து கொண்டேன். ராகவன் இங்கு வெகு வருடங்களாக இருக்கிறான். மிகவும் நேர்மையான விசுவாசி. யாருக்கு? கோயில் கைங்கரியத்தில்தான். சரி, மேற்கொண்டு சொல்லுங்கள். எப்போதும் செய்கின்ற அளவிற்கு தளிகை செய்தும் இப்போதெல்லாம் சமையலுக்கு கொள்முதல் செய்யப்பட்ட மளிகை பொருட்களின் இருப்பு நிலை சரியாகவே இருப்பதில்லையாமே. சீக்கிரமாகவே தீர்ந்து விடுகிறதாமே. முன்பெல்லாம் மாதத்திற்கு கொள்முதல் செய்யப்பட்ட மளிகை பொருட்கள் தடையில்லாமல் தளிகை செய்வதற்கு ஆண்டு வருமாம். இப்போதும் போதிய அளவு ஆண்டு வரும். ஆனால் சிக்கனமாக பொருட்களை உபயோகிக்க அவன் பழகவில்லை. ராகவன் முதலில் அதற்கு பயிற்சி எடுக்க வேண்டும். சிக்கன நடவடிக்கை மிகவும் நல்ல விஷயம்தான். அடியேன் அதனை மறுக்கவில்லை. இருப்பினும் ராகவன் என்ன அளவு பட்டியல் குறிப்பிட்டிருந்தானோ அதை தாங்கள் எதுவும் குறைக்கவில்லை என்று அவன் கூறினான். அப்படி இருக்கும்போது தட்டுப்பாடு ஏற்படுவானேன்? அவன் பட்டியலிட்ட பொருட்களின் அளவை அடியேன் குறைக்கவில்லை என்று நான் அல்லவா குறிப்பிட வேண்டும்? உண்மை என்னவென்றால் அடியேன் தான் அளவை குறைத்து கொள்முதல் செய்தேன். ஆனால் அப்படி ஏதும் ராகவன் அடியேனிடம் சொல்லவில்லையே. திருக்கோஷ்டி நம்பிகளே, நிர்வாக சீர்திருத்தமாக சிக்கன நடவடிக்கையை ஒரு சமையற்காரனிடம் அடியேன் பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அப்படி என்றால்
இவ்விஷயம் தங்களது கவனத்திற்கு உட்பட்டுதான் நடந்தது இல்லையா? அனைத்தும் என் கவனத்தில்தான் உள்ளது, இனியும் இருக்கும். அவரவர்கள் இஷ்டத்திற்கு இனி ஆட முடியாது. அடியேனும் அப்படி நினைக்கவில்லை. இருப்பினும் குறைந்த பொருட்களை கொண்டு எப்படி குறிப்பிட்ட அளவு பிரசாத தளிகையை ஒரு சமையல்காரனால் செய்ய முடியும்? எல்லாம் முடியும். சிக்கனமாக நடந்தால் எல்லாம் முடியும். இங்கு ஒன்றும் காசுகள் கொட்டி கிடக்கவில்லை, இஷ்டத்திற்கு வாரி இறைப்பதற்கு. சிக்கன நடவடிக்கையில் பிரசாத தளிகையும் இடம்பெற வேண்டுமா அணியரங்கரே? தளிகையை பெருமாளுக்கு கண்டருள பண்ணிய பிறகு பக்தர்களுக்கும் கோயில் சிப்பந்திகளுக்கும் தானே விநியோகிக்கப்படுகிறது. எனவே தளிகைக்கான பொருட்களை தங்கு தடையின்றி இருப்பில் வைத்தால் தானே சிறப்பாக மடப்பள்ளி காரியங்களை செய்ய முடியும். முடித்து விட்டீர்களா? நிர்வாகத்தில் பல சிக்கனங்கள் செய்வதால் சிறப்பேதான் ஏற்படும். இது போன்ற அடியனின் நிர்வாகத்தில் நீங்கள் குறுக்கிடாமல் இருந்தால் அதுவே எனக்கு போதும். அனைத்தும் சிறப்பாகவே நடக்கும். மாப்பிள்ளை, உடம்புக்கு கொஞ்சம் இளைத்தாற் போல் தெரிகிறதே, ஆரோக்கியத்திற்கு ஒன்றும் குறைவில்லையே? அதெல்லாம் ஒன்றும் குறைவில்லை, ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறேன். ராமானுஜனின் கல்யாணம், பூமி தேவியின் தலைப்பிரசவம், பிறகு குழந்தை புண்ணியாக வச்சனம் என்ற வரிசையாக மங்கள காரியங்கள். அதில்தான் சற்று அலைச்சல். அதுதான் தேகம் சற்று வாடினாற் போல் தெரியும், வேறு ஒன்றுமில்லை. அப்படியென்றால் சரி. சரி, தம்பதி சமேதராக ராமானுஜனும் தஞ்சமாம்பாளும் திருமலையில் பெருமாளை சேவிக்க வரவேண்டாமோ? எல்லோருமாக எப்போது வந்து ஸ்ரீனிவாசனை தரிசிக்கப் போகிறீர்கள்? அப்படியே பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஒரு கல்யாண உற்சவத்தையும் நடத்தி விடுவோமா? நிச்சயம் நடத்தி விடுவோம். அதற்கான வேளை வர வேண்டும், அவ்வளவுதான். மாமா, நீங்கள் இப்போது திருமலைக்கு திரும்பி போகும்போது என்னையும் அழைத்துக் கொண்டு போகிறீர்களா? சரி, வாயேன், நிச்சயம் அழைத்துக் கொண்டு போகிறேன். நீங்கள் சுனையில் தீர்த்தம் எடுக்க போகும்போது நானும் கூடவே வருவேன். அம்மாவும் சித்தியும் சின்ன வயதில் உங்களோடு வந்து மானையும் முயலையும் தொட்டு விளையாடி இருக்கிறார்கள் அல்லவா? அதே போல் நானும் விளையாட வேண்டும். அதற்கென்ன, விளையாடினால் போயிற்று. மாமா, ஒரு முயலை நம் அகத்திற்கே கொண்டு வந்து வளர்க்கலாமா? கூடாது கமலை. அகத்திற்குள் கொண்டு வந்து அவைகளை அடைத்து வைக்க கூடாது. அவை காட்டில் தாவி தாவி ஓட வேண்டும், தேடி தேடி புல் பூண்டுகளை சாப்பிட வேண்டும். அதுதான் அவற்றிற்கு சந்தோஷம். அப்படியா மாமா? ஆமம்மா, உன்னை ஒரு சிறிய அறையில் அடைத்து வைத்துவிட்டு விளையாட போகக்கூடாது என்று சொன்னால் உனக்கு எப்படி இருக்கும்? வருத்தமாக இருக்கும். அப்படித்தான் அவைகளுக்கும் இருக்கும். அப்படியானால் வேண்டாம். ஆனால் என்னை திருமலைக்கு நிச்சயமாக கூட்டி செல்ல வேண்டும். சரியா மாமா? சரி சரி. அப்பா, நான் ஜானகியின் நகத்திற்கு சென்று விளையாடிவிட்டு வருகிறேன். சரி, போய்விட்டு வா. விளையாட்டு பெண் பிஞ்சு மனம் மாறாமல் இருக்கிறாள். அப்படி நினைத்து விட முடியாது. பார்த்து கொண்டே இருக்கும்போது திடீரென்று ஒரு நாள் பெரியவளாகி நிற்பாள். பிறகு அவளுக்கும் மாப்பிள்ளை தேடியாக வேண்டும். கவலையே வேண்டாம். நாங்கள் எல்லாம் எதற்கு இருக்கிறோம்? அருமையான ஒரு வைஷ்ணவ சிரோன்மணியை உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்த மாட்டேனா? மாமா, எடுத்துக்கொள்ளுங்கள். என்னம்மா இது? இளநீர் மாமா, நம் தோட்டத்திலிருந்து பறித்த காய்தான். என்ன சொல்கிறாள் உன் மாமியார்? நீ அவளுக்கு அருமை மாற்று பெண்ணாயிற்றே. ஆனால் மாப்பிள்ளை, காந்திமதியின் உறுதியை பாராட்டத்தான் வேண்டும். சாதித்து விட்டாளே. நடுவில் நம்மை எல்லாம் சோதித்து விட்டாளே சுவாமி, அதையும் சொல்லுங்கள். மாமா, இளநீர் அருந்தி பார்த்துவிட்டு சொல்லுங்கள். இனிப்பாக இருக்கிறதென்றால் இன்னும் ஒரு குவளை கொண்டு வருகிறேன். பார்த்தீர்களா மாப்பிள்ளை, அவள் மாமியாரை மட்டம் தட்டி பேசினால் அவளுக்கு பிடிக்குமா? அதுதான் பேச்சை மாற்றுகிறாள். புத்திசாலி மாற்று பெண் தான். சரி, போகட்டும். உன் அகத்துக்காரரை கூட்டிக் கொண்டு எப்போது திருமலைக்கு வரப்போகிறாய்? உங்கள் மருமான்தானே என்னை கூட்டிக் கொண்டு வர வேண்டும். அவரைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும். அவனை என்ன கேட்பது? இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருந்தால் பிரயோஜனமில்லை. மாப்பிள்ளை, நான் இன்னும் 2 நாளில் ஊருக்கு கிளம்பப் போகிறேன். அப்போது பேசாமல் குடும்பத்தோடு என்னோடு வருகிறீர்கள். அதற்கு வேண்டிய ஏற்பாட்டை செய்யுங்கள். அப்பா,
அத்திம்பேரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியா? தஞ்சா, நீ சென்று காந்திமதியை ஆரத்தி கரைத்து எடுத்துக்கொண்டு வர சொல். சரி மாமா. வாருங்கள் சுவாமி. பூமா, குழந்தையை கொடு. தாசரதி. விஜயபூபதி, மரணத்தை கண்டு அஞ்சுபவர்கள் அல்ல வேலிர் வீரர்கள். அந்த மரணமே எங்களை கண்டு பயப்படும்படியான மன உறுதி படைத்தவர்கள் நாங்கள்.